துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். அழகுல, அறிவுல, அன்புல சிறந்தவங்க நீங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுடைய ஆண்களுக்கு கால தாமதமா தான் திருமணம் நடக்கும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துலாம் ராசிக்கு வரக்கூடிய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒரு 25-27 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகாதவங்க நான் காதல் பண்றேன் அப்படி சொல்லி தாய் தகப்பன்கிட்ட நீங்க சொல்லுவீங்க. துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் திருமண யோகம் இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு மேல வரும். மண்ணு வாங்க போறீங்க, பொண்ணு வாங்க போறீங்க, மாளிகை கட்ட போறீங்க. மன்னவனை போல வாழக்கூடிய ஒரு தருணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. துலாம் ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் மேல ஒரு தனிப்பட்ட மோகங்கள் வரும். மனைவி அற்ற மாற்றான் மனைவி மேல ஆசபாசம் வரும். அந்த 99% துலாம் ராசிக்கார பெண்கள் காதல் தன்னுடைய ஆசையை வெளிப்பட்டு பிளாப் ஆச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது. துலாம் ராசிக்காரங்க ஆடி மாசம் உங்க குலதெய்வத்தை வெளிப்படுங்க. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்கிரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம், கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பழத்தட்டு, மஞ்சக்கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சக்கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிர பகவான். துலாம் ராசிக்கு அதிதேவதை எம்பெருமான் மகாலட்சுமி. அழகுல, அறிவுல, அன்புல சிறந்தவங்க நீங்கள். ஆண் ஜாதகம் நிறைய லா படிக்கலாம், நிறைய உயர்ந்த பதவிகள் அடையலாம், படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்கார ஆண்களும் பெண்களும் தான். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுடைய ஆண்களுக்கு கால தாமதமாக தான் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் நடந்த உடனே தான் அடுத்த கட்ட ஒரு யோகங்களே உங்களுக்கு அமையும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி துலாம் ராசிக்கு வரக்கூடிய மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவியை மதிங்க,
துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க மனைவியை மதித்து, தான் தாய் தகப்பனை மதித்து வாழ்க்கையை கொண்டு போனால் வாழ்க்கை ரசித்து ருசித்து நீங்கள் வாழலாம். ஆனால் துலாம் ராசியில் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா, ஒரு கட்ட கால வயது, ஒரு 25 27 அந்த மாதிரியான ஒரு வயது நேரத்தில் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கக்கூடிய அற்புதமானவங்க துலாம் ராசிக்கார பெண்கள். தகப்பன் தாய் கிழிச்ச கூட தாண்ட மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. ஆனால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் தான் சுக்கிர பகவான் இருக்கார், ரிஷப ராசியில். அதனால தாய் தகப்பனுக்கு நீங்கள் அகைன்ஸ்ட் ஆகிடுவீங்க. படிக்கிறவங்க, ஒரு 25 27 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகாதவங்க, நான் காதல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பன்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க. அந்த டிப்ரெஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு நேர் வீட்டில் இருக்கார், ரிஷபராசியில். உங்கள் ஆசைகளையும் பாசங்களையும் வெளிவிட்டுருவீங்க. அது உங்கள் தாய் தகப்பனுக்குள்ள பல இன்னல்களை, உங்கள் மேலே ஒரு பிரச்சனையை உருவெடுத்துரும். இருந்திருந்தாலும் நீங்கள் தாய் தகப்பன் மேலே பாசக்காரு. துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் திருமண யோகம் இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு மேலே வரும். ஏன்னா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானே உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. சுப காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. மண்ணு வாங்க போறீங்க, பொண்ணு வாங்க போறீங்க, மாளிகை கட்ட போறீங்க. மன்னவனை போல வாழக்கூடிய ஒரு தருணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. அடுத்த வருஷம் அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தருணமும் துலாம் ராசிக்காரங்கனால தான் உண்டு. நல்ல படிப்பு, நல்ல ஞானம், தெய்வ பலன் உடையவங்க துலாம் ராசிக்காரங்க தான். ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தெய்வத்து மேலே பலனே இருக்காது. ஒரு 50 வயசை தாண்டிச்சுன்னா தெய்வ பலன் இருக்காது. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இப்படி ஏசி காத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. வேலையே பார்ப்பீங்க. ஒன்று இப்படி வேலை பார்ப்பீங்க, இல்லை முதலாளியாக இருப்பீங்க. ஆனால் துலாம் ராசிக்கார உள்ள ஆண்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் நேராக இருக்கிறனால துலாம் ராசிக்காரங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் மேலே ஒரு தனிப்பட்ட மோகங்கள் வரும். கவனமாக இருங்க. மனைவி அற்ற மாற்றான் மனைவி மேலே ஆசபாசம் வரும். கவனமாக இருங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-50 வயசுக்கு மேலே மனைவிக்கு கண்டங்களும் ஏற்படும். இருந்திருந்தாலும் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால துலாம் ராசிக்காரர்களுடைய மனைவி இறந்திருந்தாங்கன்னா அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு வரும். இது விதி. துலாம் ராசிக்காரங்களுக்கு 4 பக்கமும் யோகம் வரதுக்கு உண்டான நேரமும் இருக்கு. ரோக சனி தான் உங்களுக்கு. மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்துச்சுன்னா குஷ்டம் வர்றதுக்கான ஒரு நேரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. கவனமாக இருக்கணும். துலாம் ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் பாவுன்னு சொல்லலாம். 2 தாரத்து தோஷம் உடையவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இல்லை வேலை பார்க்கும் போதே ஒரு காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறது 99% கஷ்டம். 1% தான் சக்ஸஸ் ஆகும். அந்த 1% சக்ஸஸ் ஆனால் தான் அவங்க வாழ்க்கை தெளிவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 99% துலாம் ராசிக்கார பெண்கள் காதல் தன்னுடைய ஆசையை வெளிப்பட்டு பிளாப் ஆச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஆசைகளே வராது. வெறுத்து தான் இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க இனிமே தெளிவான அமைப்பில் இருந்தால் உச்சத்தில் அடையக்கூடிய ஒரு தருணம் கிடைச்சிடும். குரு பகவான் நல்ல பலனை கொடுக்காரு. ராகு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்க போகிறாரு. தான் குடும்பம், தான் மனைவி, தான் வீடு, தான் சொத்து, தான் சொந்த பந்தத்தோட அரவணைச்சு வாழக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கிங்க. வேறு எதுலேயும் மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம் பிரச்சனை இருக்குது. துலாம் ராசிக்காரங்க ஆடி மாதம் உங்கள் குலதெய்வத்தை வெளிப்படுங்க. அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு விளக்கு வாங்கி கொடுங்க, காமாட்சி விளக்கு கொடுங்க, குத்து விளக்கு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு கவனம் தேவை.
ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நேர் வீட்டில் இருக்கிறனால இந்த ஒரு ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் பெருசாகும். கவனம் தேவை. துலாம் ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம.